ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே vlog தான் ஃபுல்லாக. மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான். மார்னிங்கே எழுந்திரிச்சோன்னே கோலம் போட்டுட்டு போய் பூ தான் பறிச்சிட்டு வருவேன். ஃபஸ்ட்டு சாமிக்கெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி இருவாச்சியும் குண்டு மல்லியும் சூப்பராக பூத்திருந்தது. எனக்கு டெய்லியுமே பூ வச்சுக்கணும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பூவெல்லாம் கோர்த்து சூப்பராக தலைக்கு வச்சுட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் தோசை, வெங்காய சட்னி நேற்று அரைச்சது இருந்தது, அதையே வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. அதை வீடியோ எடுக்கலை. மார்னிங்கே எல்லாத்துக்கும் ஃபீவர், வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபீவர். இப்போ தான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பரவாயில்ல. அதனால் எல்லாத்துக்கும் கால் வலி, முட்டி வலி ரொம்ப இருந்தது. அதனால் ஹஸ்பண்ட் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது சூப் வச்சாச்சு. அது ஒரு 2 hours கிட்ட ஸ்லோ ஃப்ளேம்லேயே நான் வச்சு குக்கரில் வச்சுட்டேன். அது பாட்டு 2 hours கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 2 hours கிட்டத்தட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. அதை மேக்னேட் பண்ணி வச்சுட்டு, மித்ரனுக்கு சில்லி சிக்கன் தான் ஃபேவரட். அதையும் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் சாதம் இது பண்ணலாம் ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் மீதியெல்லாம் க்ளீன் பண்ணி குழம்புக்கு பாதி ஃப்ரைக்குன்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் எப்பயுமே நான் இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருப்பேன். 1 month-ஆகவே நான் நான்வெஜ் செய்யவே இல்லை. அதனாலே சுத்தமாக இல்லை. அதனால் எல்லாம் ஃப்ரெஷ் பேட்சாக எல்லாமே ரெடி பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனாலே கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 ஆயிடுச்சு. எல்லாம் ஸ்டார்ட் பண்ணவே 12:30 ஆயிடுச்சு. எனக்கு ஃபுல்லாக எல்லாம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே உரித்து, அதுக்கப்புறம் ஒன்றா மசாலாஸ்லாம் அரைக்க ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. பாப்பா தூங்கிட்டுருக்காங்க. சரி, அதுக்குள்ளே இன்னும் மீதி வேலைகளையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி வேலையை டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மித்ரனும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு சிக்கன் மசாலாவுக்கு வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதே எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா காலையிலே கரண்ட்டு போயிட்டு வந்தது. சரி, அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு அரைச்சி வச்சாச்சு. சைட் பை சைட் ரசம் வச்சுட்டு பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, எங்கள் வீட்டில் பருப்பு ரசம் தான் சாப்பிடுவாங்க. அதனால் பருப்பு வேக வச்சு அந்த ரசத்தையும் சைட் பை சைட் ரெடி பண்ணிவிட்டு மேக்னேட் பண்ணதெல்லாம் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிவிட்டேன். அது தக்காளி வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு சின்ன வெங்காயம் மட்டும் போட டைம் இல்லை, ஃபுல்லாக போட்டுருது. இங்கே பாருங்கள், சூப் எப்படி இருக்குது, சூப்பராக இருந்தது. நான் மித்ரனுக்கோசரம் காரம் கம்மியாக வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு மட்டும் கொஞ்சம் லேசாக மிளகுத்தூள் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை எப்பயுமே எனக்கு ஒழுங்காகவே வர மாட்டேங்குது. அது என்னன்னே தெரியல. என்னென்னமோ மசாலாஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது என்னமோ எனக்கு அது மட்டும் சரியாகவே வர மாட்டேங்குது. அன்றைக்கி ஃப்ரை கொஞ்சம் டிசாஸ்டர் மாதிரி தான் ஆயிடுச்சு. பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம். நானும் ஒரு வாட்டியும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது மட்டும் சரியாகவே வரல. மீதி எல்லாமே சூப்பராக வருது. ஆனால் அது மட்டுமே இன்ன வரைக்குமே ட்ரை பண்ணி டிசாஸ்டர் தான். ஓகே அப்படி சொல்லிவிட்டு கிச்சன்ட்ட கவுண்டர் டாப்லாம் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா நான்வெஜ் செஞ்சனால ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடுவேன். அப்போயே பண்ணிடுவேன். அப்போ தான் மீதி வேலை ஓடும். அதை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பாப்பாலாம் எழுந்துச்சி சாப்பாடு ஊட்டிட்டு சாயந்தரம் ஜாதி மல்லி பூக்கும். ஃபஸ்ட்டு வேலையை நான் போய் பால் எங்களுக்கு 3:30க்கெலாம் பால் வந்துடும். பால் வாங்குறப்ப வாங்கி வச்சுட்டு உடனே போய் பூ பறிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் கட்டி வச்சுருவேன். அதாவது நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா நீங்கள் மொக்கோடையே வச்சிங்கன்னா சூப்பராக மார்னிங் பூத்துரும். அதனால் அதை கட்டி முதல் வேலையாக ஒரு 4:35க்குள்ளே கட்டி ஃபுல்லாக வச்சுட்டா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே அந்த பூ கலர் மாறாமல் இருக்கும். நீங்கள் லேட்டாக நீங்கள் பூத்ததுக்கப்புறம் கட்டி நம்ம உள்ளே வச்சோன்னா அந்த கலர் ப்ரௌன் கலர் மாதிரி ஆகிடும். அதனால் மொக்கா இருக்கும் போதே நீங்கள் நல்லா கட்டி டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பூ நான் ஒரு நாள் காமிக்கிறேன், அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு. கலர்லாம் மாறாது. மொக்கா வச்சிட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும். அது நான் டெய்லியும் மார்னிங் சாயந்தரம்னு மாற்றி வச்சுக்குவேன். அது ஜாதி மல்லி வச்சாவே ரொம்ப ஹாப்பியாகிடும். மூடே சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும் எனக்கு. அதனாலேயே நான் ஒரு பூ கூட விடாமல் பறித்து வச்சுருவேன். மார்னிங்கே இட்லிக்கு ஊற வைக்கணும்னு நினச்சேன்னா நாளைக்கு காலையில் மித்ரனுக்கு ஸ்கூலு, காலையில் ஏதாவது கொடுக்கணும்.
தோசை தான் கேட்டாங்க. அதனால் வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும். அதனாலேயே வந்து நைட்டு மலப்பு பார்க்காம ஒரு ஈவினிங் டைம் பால் காய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சா டக்குன்னு நம்ம வந்து நைட்டு ஆட்டிடலாம். ஏன்னா வந்து நைட்டு வந்து நான் ரசம் ஒயிட் ரைஸ் மட்டும்தான், அதனால் ஒயிட் ரைஸ் மட்டும்தான் வைக்கணும். அதனால் வந்து பெரிய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு மாவு வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஊற வச்சாச்சு. ஒரு 5 o'clock தான் ஊற வச்சேன். சைட் பை சைடு வந்து பாப்பா செகண்ட் ரொட்டீன் தூங்குவாங்க. தூங்க வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை புதினாலாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ஆஞ்சு எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகா வச்சுட்டு பாப்பாவுக்கு சைட் பை சைடு ஈவினிங் வந்து கொஞ்சம் அரிசி கஞ்சி தான் கொடுப்பேன். அதுதான் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் பாப்பாவுக்கு வந்து. அதனால் வந்து சைட் பை சைடு அரிசி பால் காய்ச்சும் போதே அரிசி கஞ்சும் வச்சுருவேன். அதனால் அது கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் குட்டி குட்டி கிரைன்ஸாக தான் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா அடக்கி வச்சிட்டோன்னா அது பாட்டு வெந்துட்டுருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா எஞ்சிருவாங்க அதுக்குள்ளே. அதனால் அவங்க ரொட்டீனை பார்த்துட்டு வந்துட்டு தான் நம்ம வந்து மாவை அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். நான் வந்து 9 டம்ளருக்கே நான் வந்து 1 டம்ளர் தான். ஒருத்தவங்க 4க்கு 1 போடுவாங்க உளுந்து. ஆனால் வந்து நான் வாங்குகிற உளுந்து வந்து நல்லா ஃப்ளஃபியாகவே வருங்க பாருங்கள். 1 டம்ளர் தான் நான் போட்டேன். ஆனால் வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அதனால் நான் 9க்கே நான் வந்து 9 டம்ளர் அரிசி எடுத்தேன்னா இட்லி அரிசி 1 டம்ளர் தான் நான் வந்து உளுந்து எடுப்பேன். அதுவே எனக்கு வந்து சூப்பராகவே இட்லி வரும். சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப கெட்டிமாலாம் இருக்காது. நல்லாவே வரும். உளுந்து அரைச்சிட்டு அப்படியே சைட் பை சைடு வந்து அரிசியை அரைச்சிட்டாச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் தோசைக்கும் தனியாக ஊற வைப்பேன். தோசைக்கு வந்து நான் பச்சரிசி கொஞ்சம் கலந்து ஊற வச்சுக்குவேன். அதனால் அதை ஓட விட்டுட்டு நான் வந்து மாவு வந்து கலந்து இட்லி மாவு வந்து உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. மார்னிங் வந்து மித்திரனுக்கு ரெடி. ஏன்னா வெளியிலே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கல, ஏன்னா பொங்கட்டும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் இந்த வேலைகள்லாம் நைட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. இன்றைக்கி தான் என்னோடய வ்ளாக் முடிஞ்சுது. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.